பஜனைன்னு ஆரம்பிச்சா பஜனையில தோடைய மங்களம்னு முதல்ல பாடுவா. அதில் நீங்க கவனிச்சு பாருங்க, ராமரை பத்தி தான் வரும். ஆரம்பிக்கும் போது ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரண ஜெய சரோருக சரண ஜெய தீன கருணா ஜெய ஜெயா. இப்படி வருது இல்லையா அந்த தனி ராமரை பத்தி. ஆனா அதுல சுகமுனி ஸ்துதி பாத்ர சுபத நிஜ சாரித்ர மகர குண்டல கர்ண மேக சமவர்ணா ஜெய ஜெயா. இங்க ராமரை பத்தி தானே சொல்லிட்டு வர்றார். ஜெய ஜானகி ரமண ஜெய விபீஷண சரணன் வர இடத்துல சுகமுனி ஸ்துதி பாத்ர. இங்க வால்மீகி ஸ்துதி பாத்திரன்னு சொல்லக்கூடாதா? கிருஷ்ண பக்தரான சுகபிரம்மம் இத்தகைய ராமரை கொண்டாடினதுனால எல்லாரும் அதை பிடிக்கிறா. சுகமுனி ஸ்துதி பாத்ர சுபத நிஜ சாரித்ர மகர குண்டல கர்ண மேக சமவர்ணா ஜெய ஜெயா அப்படிங்கிறார். எப்படி கை கூப்பி பணிவா இருக்கக்கூடிய ஹனுமார் கிட்டேந்து நாமும் பணிவா இருக்கணுங்கிறத கத்துக்கணுமோ, அது மாதிரி கணபதியோ சுப்பிரமணிய சுவாமியோ கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதியோ ஸ்ருங்கேரியில் இருக்கக்கூடிய சாரதாவோ பத்ரநாராயணனோ கையில ஜபமாலையை வச்சுட்டு என்ன சொல்றான, தெய்வங்களான நாங்களே கையில ஜபமாலை வச்சுக்கிறதுக்கு வெக்கப்படலே, நீ ஜபமாலை வச்சுக்கிறதுக்கு வெக்கப்படலாமா? ஜபம் பண்றதுக்கு வெக்கப்படலாமா? ஜபமாலை போட்டுக்கிறதுக்கு வெக்கப்படலாமா? சரி, இவ்வளவு தெய்வங்களும் கையில ஜபமாலை வச்சுட்டு இருக்கேன், எல்லாரும் இந்த ஜபமாலையை வச்சுட்டு இருக்கானா என்ன ஜபம் பண்றாங்கிறத சித்த யோசிச்சு பார்க்கலாமா? பீஷ்மர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கக்கூடிய பீஷ்மரை பார்த்து தர்மபுத்திரர் கேட்கிறார், தர்மங்கள்லயே சாரமானது என்ன? கிமேக்கம் தெய்வத்தம் லோகே. ஒரே ஒரு தர்மத்தை சொல்லுங்க, ஒரே ஒரு தெய்வத்தை சொல்லுங்க, ஒரே ஒரு ஜபத்தை சொல்லுங்க. கிமேக்கம் தெய்வத்தம் லோகே. ஒரே ஒரு தெய்வத்தை நான் பூஜை பண்ணணும், அந்த தெய்வத்தை பூஜை பண்ணினேனானால் எனக்கு எல்லா தெய்வத்தையும் பூஜை பண்ணின பலன் கிடைக்கணும். ஒரே ஒரு ஜபம். சர்வ ஜீவராசிகளும் அந்த ஜபத்தை பண்ணினவர்களானால் அவர்கள் கரையேறணும், அப்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அழகா ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோ அதிகதமோ மதகா எத்பக்தியா புண்டரி காட்சம்னு சொன்னார். சர்வ தர்மங்களுடைய சாரம் என்னன்னா நாம கீர்த்தனத்தினால நாராயணனை ஆராதனம் பண்றது. சதா சதாங்கிறதுனாலே நாம கீர்த்தனம். ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு கிருஷ்ண ஜெயந்தியை தவிர வேற ஒரு நாள்ல கோவில்ல போய் பூஜை பண்ணக்கூடாது. ராத்திரியோ பகலோ எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த இடத்துல வேண்டாலும் யார் வேண்டுமானாலும் எந்த தேசத்துல வேண்டுமானாலும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு தர்மம் பாகவத தர்மம் நாம கீர்த்தனம். அதனாலே நாம கீர்த்தனத்தினால பகவான ஆராதனை பண்றதுதான் சர்வ சாஸ்திரங்களுடைய சாரம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சரி நாம கீர்த்தனத்தினால ஆராதனை பண்ணணும்னு சொல்றேளே, எந்த நாமாவளால பகவான ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு போடுறது ரிக் யஜுர் சாமம் அதர்வணம்ங்கிற 4 வேதங்களே ஒரு பெரிய பானையில போட்டு ரிஷிஹி பரிஹீதானின் கரஞ்சாவா. தயிரை கடைஞ்சா தயிரிலிருந்து வெண்ணெய் வரா மாதிரி 4 வேதங்களை இந்த மகர்ஷிகள்லாம் போட்டு கடையும் பொழுது அதிலிருந்து விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு அப்படி வந்து விழுந்துதான்.